Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to pass entries TDS entry எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக குமரேசன் அண்ட் கோன்னு ஒரு கம்பெனி. அந்த குமரேசன் அண்ட் கோ என்ன பண்ணுறாரு, குப்புசாமிகிட்டேருந்து ஒரு கடையை வாடகை எடுத்துருக்காரு. அதுக்கு மாதம் 35,000 வாடகை. ஓகேவா? வாடகை எவ்வளவு? 35,000. கம்பெனி பேரு குமரேசன் அண்ட் கோ. கம்பெனி பேரு குமரேசன் அண்ட் கோ. ஹவுஸ் ஓனர் பேரு குப்புசாமி. குப்புசாமிகிட்டேருந்து ஒரு கடையை வாடகை எடுத்துக்காரு, ஒரு ஆஃபீஸு. அதுக்கு வாடகை பார்த்தீங்கன்னா மாதம் 35,000 வாடகை. மந்த்லி 35,000 ரெண்ட். 35,000 ரெண்ட். இப்போ ரெண்ட்டுக்கு டிடிஎஸ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிஎஸ் அப்படின்னா டிடக்டிங் த டேக்ஸ் அட் த டைம் ஆஃப் சோர்ஸ். எக்ஸ்பெண்டிச்சரை பொதுவாக ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு, இன்னொன்று நான் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்னா த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டை கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்கணும். அல்லது கிராஸ் ஆக போகுது அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே பிடிச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள், ரெண்ட்டு மாதம் 35,000 வாடகை. மாதம் அவனுக்கு நமக்கு ரெகுலராக வாடகை கொடுக்க போகிறோம். அப்போ என்னாச்சு, 12 மாதத்துக்கு 3,60,000, சாரி 4,20,000 நம்ம வாடகை கொடுக்குறோம். விச் இஸ் மோர் தேன் 2,40,000. 2,40,000. அப்போ நம்ம அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சோம். அதுக்கு நம்ம டிடிஎஸ் என்ன பண்ணோம், பிடிச்சோம். இப்போ இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸ்டெப்பு நான் போடுறேன், அந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? முதல்ல என்ன ஸ்டெப்பு போடுவோம். முதல் ஸ்டெப்பு கிரியேட் கம்பெனி. ரெண்டாவது ஸ்டெப்பு F11ல பில் வைஸ் எனேபிள் அண்ட் டிடிஎஸ் எனேபிள். மூணாவது ஸ்டெப்பு 4, 5, 6, 7, 8. இப்போ இதுதான் ஸ்டெப்பு. சம்மிட் வச்சு ஓகே. முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். கம்பெனி பேர் என்ன, குமரேசன் அண்ட் கோ. டேலியில் போங்க, கிரியேட் கம்பெனி. மேலே போய்ட்டு நம்ம பார்த்த செலக்ட் பண்ணிப்போம். டியில் போய்ட்டு 95. கம்பெனி பேர் என்ன அப்படின்னா குமரேசன் அண்ட் கோ. அட்ரஸ் முக்கியம் இந்த கம்பெனிக்கு. 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு, சென்னை 6,30,000. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. பின்கோடு பார்த்தீங்கன்னா 6,31,000. டெலிஃபோன் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி கோடோட போட்டுக்கோ. 8825470442 மொபைல் நம்பர் போட்டுங்க. மெயில் ஐடி போட்டுங்க, rajasrinivasan1972@gmail.com அப்படின்னு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது முதல் ஸ்டெப். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு பில் வைஸும் டிடிஎஸும் எனேபிள் பண்ணு. ஜிஎஸ்டி வேண்டாம். ஓகேவா? பில் வைஸ் எனேபிள் பண்ணுங்க. ஜிஎஸ்டி வேண்டாம், நோ கொடுங்க. டிடிஎஸ் எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணி இங்கே இருக்கிற நம்பரை கொடுங்க.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை இங்கே போடுங்க. அடுத்தது டேன் நம்பர். இந்த டேன் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு எப்படி பேன் நம்பர் இருக்குது அந்த மாதிரி டேன் நம்பர். ஓ இன்கமுக்கு நீ டேக்ஸ் கட்டினா அது பேன் நம்பர், அடுத்தவன் இன்கமுக்கு டேக்ஸை பிடிச்சி கட்டினா டேன் நம்பர். ஒரு கம்பெனிக்கு ஒரு பேன் நம்பர் தான் இருக்க முடியும், பட் ஒரு கம்பெனிக்கு நிறைய டேன் நம்பர் இருக்க வாய்ப்பு உண்டு. ரைட்டா? அடுத்தது இந்த குமரேசன் அண்ட் கோங்கிறது டிடக்டட் டைப். குமரேசன் அண்ட் கோ அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் கம்பெனி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனி காட்டுது, இண்டிவிஜுவல் காட்டுது, பார்ட்னர்ஷிப் காட்டல. அப்போ என்ன பண்ணணும், எது ஒன்று வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி F12 ப்ரெஸ் பண்ணணும். அங்கே போயிட்டு ஷோ ஆல் டிடக்டட் டைப் எஸ் கொடுக்கும். எஸ் கொடுத்துட்டு இப்போ வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேம் அப்படின்னு. இந்த ஃபேம் எப்படி வந்தது, F12ல் போயிட்டு ஷோ ஆல் டிடக்டட் டைப் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சென்னை அப்படின்னு போட்டுங்க. செட் ஆல்டர் டீடைல்ஸ் ஆஃப் பர்சன் எஸ். செட் ஆல்டர் டீடைல்ஸ் ஆஃப் பர்சன் எஸ். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், உங்கள் பேர் உங்கள் அட்ரஸை வந்து இப்போதைக்கு கொடுத்துக்கணும். இதே நீங்கள் கம்பெனியில் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாவோ அக்கௌண்ட்ஸ் மேனேஜராகவோ இருக்கும்போது உங்கள் முதலாளி சொல்லுவார், சார் இந்த இடத்துல யார் பேர் கொடுக்குறது, உன் பேரே போட்டுக்கோமா அப்படின்னா நீ பாட்டு பெருமைக்கு உன் பேரை போட்டுக்காது. நாளைக்கு வந்து நோட்டீஸ்லாம் உன் பேருக்கு தான் வரும். ரைட்டா? பெருமைக்கு உன் பேரை போட்டுறாரு, நாளைக்கு நீ பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். முதலாளி தப்பிச்சு போயிடுவான். வேர்டை நல்லா கவனி. என்ன கொடுத்துருக்கு, ஆல் த above detail are used in challan form and return. நீ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சலானில் ஃபார்மில் நீ பண்ணுற டிடிஎஸ் ரிட்டர்னில் எல்லாத்துலேயும் பதிவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம், நாளைக்கு நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனில் ஏதாவது தப்பு இருந்தால் ஒன்றை தான் பிடிப்பான், முதலாளியை பிடிக்க மாட்டான். அதனால் பெருமைக்காக நீ பண்ணிடாது, இப்போதைக்கு நீ உன் பேரை பிடிக்க. இந்த இடத்துல நான் என் பேரை கொடுக்குறேன், ஸ்ரீனிவாசன். அப்பா பேர் சன் ஆஃப் சந்தான கிருஷ்ணன். டெசிக்னேஷன் நான் வந்து அசீவ் பண்ணிக்கோ மேனேஜர் அக்கௌண்ட்ஸு. என்னுடைய பேன் நம்பர் DFZ PS6362J. ஃப்ளாட் நம்பர் 10/2. இங்கே நேம் ஆஃப் த பில்டிங் கிடையாது. ரோடு ஓகே. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சேத்பட்டு, சென்னை, தமிழ்நாடு. மொபைல் நம்பர் ஓகே, STD கோடு ஓகே. இதில் வந்து இதை எடுத்து விட்டு என்ட்ரு கொடுத்து என்ட்ரு கொடுத்து. இது ரெண்டாவது ஸ்டெப். இது ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக பண்ணுறோம் பாருங்கள். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா TDS நேச்சர் ஆஃப் கிரியேஷன். இது வந்து ஃபார்முலா. ஈச் அண்ட் எவ்வரி நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்னா என்ன? முதல் கொஸ்டின் என்ன, ஈச் அண்ட் எவ்வரி நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் 1+3. 1+3னா ஒரு ஃபார்முலா 3 லெட்ஜர் வரும். ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸுக்கும் ஒரு ஃபார்முலா 3 லெட்ஜர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் செக்ஷன் இருக்குல்ல, இது ஒன்று ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோ. இன்ட்ரெஸ்ட்டுக்கு 1+3 ஒரு ஃபார்முலா 3 லெட்ஜர். என்னென்ன லெட்ஜர் வரும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பென்ஸ் யாருக்கு கொடுக்க போகிற அந்த லெட்ஜர் ஒன்று, அவன்கிட்ட டிடிஎஸ் பிடிச்சி பார்க் பண்ணுற டிடிஎஸ் ஆன் எக்ஸ்பென்ஸ், தட் இஸ் டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட், அந்த லெட்ஜர். ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, 1+3 ரெண்ட்டுக்கு ஃபார்முலா ஒன்று, ரெண்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்று, ரெண்ட்டு யாரு கொடுக்க போகிறான் அவன் லெட்ஜர், அவன்கிட்ட பிடிச்ச டிடிஎஸ்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு லெட்ஜர். அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்வரி நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சர் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேமெண்ட் டு கான்ட்ராக்டர் இருக்குது, கமிஷன் இருக்குது, ரெண்டிங் ஆஃப் பிளான்ட் அண்ட் மெஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங், ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்வரி நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், ஈச் அண்ட் எவ்வரி நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் 1+3ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஃபார்முலா 3 லெட்ஜர்.
ஒரு ஃபார்முலா 3 லெட்ஜர். இது வந்து எப்போதுமே உண்டு. பேங்க் லெட்ஜர் வந்து காமன். பேங்க் லெட்ஜர் வந்து காமன். ஓகேவா? கிரியேட்ல போங்க. முதல்ல ஃபார்முலா பண்ணிக்கும். டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இதில் வந்து என்ன நேச்சர் ஆஃப் பேமெண்ட்னா ரெண்ட் நம்ம கொடுக்குறோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறோம்? ரெண்ட்டு கொடுக்குறோம். குப்புசாமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1+3 முதல்ல 1+ போட்டுப்போம். செக்ஷன் வந்து 194I டிடிஎஸ் ஆன் ரெண்ட் அட் த ரேட் ஆஃப் 10%. இந்த மாதிரி டைட்டில் போட்டுக்கோ. டைட்டில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டுக்கணும். இதில் ஒன்றும் ஃபார்முலா கிடையாது. பட் கீழே கொடுக்குறது தான் ஃபார்முலா. செக்ஷனில் வந்து 194I. பேமெண்ட் கோடு 94I. 1 கட் பண்ணால் பேமெண்ட் கோடு 194C செக்ஷன் அப்படின்னா 1 கட் பண்ணால் பேமெண்ட் கோடு 94C. 194H செக்ஷன் அப்படின்னா 1 கட் பண்ணால் 94H. ரெமிட்டன்ஸ் கோடு 281. எல்லாத்துக்கும் அதே தான். ரேட் ஃபார் இண்டிவிஜுவல் வித் பேன் வித்தவுட் பேன். இங்கே வித்தவுட் பேன் காட்டல. F12 ப்ரெஸ் பண்ணு. அலோவ் டேக்ஸ் ரேட் வித்தவுட் பேன் அதுவும் எஸ் கொடுத்துச்சு. ஸோ யாராவது பேன் நம்பர் கொடுத்தா எவ்வளவு, பேன் நம்பர் கொடுக்கலன்னா எவ்வளவு? பேன் நம்பர் கொடுத்தா 10, கொடுக்கலன்னா 20%. ஓகேவா? பேன் நம்பர் கொடுத்தா 10% முடிக்கணும். பேன் நம்பர் கொடுக்க மாட்டேன்னா 20% முடிக்கணும் டிடிஎஸ். ஓகேவா? என்டர் என்டர் என்டர். த்ரெஷ்ஹோல்டு லிமிட். த்ரெஷ்ஹோல்டு லிமிட் அப்படின்னா என்னென்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபில் பண்ணாது. இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ட்ரெயினில் போகிறோம், கையில் குழந்தையோட போகிறோம், 2 வயசு குழந்தை. அதுக்கு டிக்கெட் எடுக்க வேண்டான்னு தான் ரூல் இருக்குது. டிக்கெட் எடுக்கக்கூடாதுன்னு ரூல் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணுறோம். த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இவ்வளோ இருக்குது. அது வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க வேண்டான்னு தான் இருக்குது. பிடிச்சி கட்டினா வெள்ளன் கொட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி பிடிச்சி கட்டணுன்னா த்ரெஷ்ஹோல்டு லிமிட் கொடுக்காது. பிடிக்க வேண்டாம் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு லிமிட் கொடு. அப்போ என்ன பிரச்சனை வரும்? த்ரெஷ்ஹோல்டு லிமிட்டு கிராஸ் பண்ணுற வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்காது. அது கிராஸ் பண்ணியாச்சுன்னா என்டையர் அமௌண்ட்டுக்கு டிடிஎஸ் பிடிச்சிடும். இதுதான் பிரச்சனை. அதனால் ஆரம்பத்துலேருந்தே உனக்கு வந்து டிடிஎஸ் வரும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஆரம்பத்துலேருந்தே பிடிக்கிறது பெஸ்ட். அதனால் கொடுக்க வேண்டாம். 1+over. அடுத்தது 3 லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்ட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுன்னு ஒரு லெட்ஜர். ரெண்ட்டு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டிடிஎஸ் அப்ளிகபிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் 194I. ஓகேவா? முதல்ல எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு. அடுத்தது இந்த எக்ஸ்பென்ஸ் யார் கொடுக்க போகிறோம்? குப்புசாமி. குப்புசாமி எது கீழே வர்றாருன்னா அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார் கீழே வர்றாரு. மெயின்டைன் பில் பை பில் இப்படி கண்டிப்பாக எஸ். டிஃபால்ட் கிரெடிட் பில் ஒரு 5 நாள் வச்சுக்கோ. டிடிஎஸ் பிடிக்கணுமா அப்படின்னா எஸ் கொடுக்கணும். டிடிஎஸ் டிடக்டபிள் எஸ். ஆக்சுவலாக குப்புசாமி யாரு? இண்டிவிஜுவல் ரெசிடென்ட். டிடக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் எஸ். டிடக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் எஸ். இந்த இடத்துல பேன் நம்பர் இருக்கு, குப்புசாமிக்கு கொடுக்கணும். சப்போஸ் நீ குப்புசாமிக்கு பேன் நம்பர் கொடுக்காம விட்டோம்னா 20% டிடிஎஸ் பிடிச்சிடும். ரைட்டா? ரெண்டாவது பிடிச்ச டிடிஎஸ் அவன் அக்கௌண்ட்டுக்கும் போகாது. உனக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பேன் நம்பர் வாங்கி டிடிஎஸ் பிடிக்க பாருங்க. ரைட்டா? குப்புசாமியோட பேன் நம்பர் இருக்கு பாருங்க. இதை அப்படியே கால் பண்ணி போடுங்க. ஸோ முதல் லெட்ஜர், ரெண்டாவது லெட்ஜர், சாரி. அடுத்தது இவன்கிட்ட பிடிச்ச டிடிஎஸை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு லெட்ஜர், டிடிஎஸ் ஆன் ரெண்ட். அது எது கீழே வரும்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே வரணும். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸில் எதுனா டிடிஎஸ் கீழே வரணும். எந்த செக்ஷன் அப்படின்னா ரெண்ட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி 1+3 3 லெட்ஜர் பண்ணிக்கணும். அப்புறம் காமனாக ஒரு லெட்ஜர் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஓடி. இது காமன். அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோ. 2510000040015783. ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டுக்கோ. PUNB0254300. பேங்க் நேம் உங்களுக்கு வராது, வேண்டாம். பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரான்ச் முன்ன பக்கம் டீனார் அப்படி போட்டுக்கோ.
செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுங்க. செட் ஆல்டர் செக் புக் எஸ். இங்கே செக் நம்பர் கொடுக்கணும். 120 101 to 120 200. நம்பர் ஆஃப் செக்ஸ் 100. இது வந்து புக் நம்பர் 1 போடுங்க. புக் நம்பர் ஓகேவா போடுங்க. என்ட்ரு கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம் ஏன் சார் ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கம்பெனியில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்றுமே இல்லை. பேங்க்லேருந்து நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோ. பேங்க்லேருந்து நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா உடனே ஒருத்தர் என்ன கேள்வி வைப்பாங்க, பணமே இல்லாமல் எப்படி சார் பேங்க்லேருந்து பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டேன். ஓடி அக்கௌண்ட்னா ஏன்னா ஓடி அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனாலும் ஓடி லிமிட் இருக்குன்னா அந்த லிமிட் இருக்கிற வரைக்கும் பேமெண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த ஸ்டெப் TDS nature of creation ஓகே, எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் ஓகே, பார்ட்டி லெட்ஜர் ஓகே, TDS ஆன் பார்ட்டி லெட்ஜர் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா TDS இது பண்ணணும், ஜேவி புக் பண்ணணும். ஜேவி புக் பண்ணணும். பார்ட்டி பேமெண்ட் TDS பேமெண்ட் அவ்வளோதான். ஜேவி புக்கு பார்ட்டி பேமெண்ட் TDS மாற்றி போகணும். இப்போ பாருங்க, ஜேவி புக் பண்ணு 30ஆம் தேதி உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸ்பென்ஸ் டேட்டு 2ஆம் தேதி எக்ஸ்பென்ஸ் கொடுங்க. இது மார்ச் மாதத்தோட ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மார்ச் மாதம் ரெண்ட்டு பேமெண்ட் என்னைக்கு பண்ணுறோம், 5/5 தரோம். TDS என்னைக்கு தரோம், இங்கே வந்து 2 நாளாக எக்ஸ்பென்ஸ் புக்கு டேட்டு இந்த அமௌண்ட் பெய்டு டேட்டை மாற்றி. ஏன்னா உங்களுக்கு எஜுகேஷன் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எஜுகேஷன் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 2/4/23 31/5/23 1/7/2023 31/7 31/8 1/10 1/11 1/12 31/12 31/1 29/2 29/2 கொடுக்க முடியாது. 1/3 ஓகே. நம்ம வசதிக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் டேட் 2/4/2023 மார்ச் மாதம் ரெண்ட்டு ஏப்ரல் மாதம் ரெண்ட்டு மே மாதம் இப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கோ. இல்லை ஏப்ரல் மாதம் ரெண்டுன்னு வச்சுக்கோ. 2 நாள் இப்போ 2/4/23 ஜெய் போடணும். கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வச்சர் F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். 2/4/23 ஜேவிக்கு ஷார்ட்கட் கீ F7. ஜேவிக்கு ஷார்ட்கட் கீ என்ன F7. பாருங்கள், ரெண்ட் எவ்வளவு 35,000. இங்கே வந்து டெபிட்னு இருக்கும், அதை வந்து C ப்ரெஸ் பண்ணால் கிரெடிட்னு போயிடும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல C ப்ரெஸ் பண்ணணும். C ப்ரெஸ் பண்ணி கிரெடிட்னு போட்டு குப்புசாமி அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 35,000 3,500 ரூபா TDS பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு உனக்கு காட்டும் 31,500. இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், வெறும் என்டர் தான் கொடுக்கணும். என்டர் 35,000 முதல்ல கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம். அப்புறம் அவன்கிட்ட 3,500 டெபிட் பண்ணிக்கிறோம். முதல்ல 35,000 கிரெடிட் பண்ணி 3,500 டெபிட். ஃபைனல் அமௌண்ட்டு 31,500.
இந்த அமௌண்ட் எங்கே போகணும், டிடிஎஸ் ஆன் ரெண்ட்டுக்கு போகணும், அவ்வளோதான். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம் ரெண்ட்டோ அந்த மாதம் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏப்ரல் மாதம் ரெண்ட்டு, அப்போ ஏப்ரல் ரெண்ட்டு பேயபிள் அப்படின்னு போட்டு ஏப்ரல் மாதம் ரெண்ட். எஜுகேஷன் வருஷங்கிறதால முன்னாடியே போகிற மாதிரி பாடகம் முன்னாடியே கொடுக்கணும் அப்படி வச்சு. அடுத்தது அமௌண்ட் பெய்டு டேட். இது அமௌண்ட் பெய்டு டேட் சப்ளையருக்கு என்னைக்கு பேமெண்ட் கொடுக்கணும், 2ஆம் தேதி தரும். பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட் எஃப்ஐ. பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கட் என்ன, அதே 2ஆம் தேதி தான். F2 போட்டு அதே 2ஆம் தேதி. மேலே பேங்க்கு, கீழே குப்புசாமி செலக்ட் பண்ணிக்கோ. எவ்வளோ அமௌண்ட் தரணும், 31,500 தரணும். எவ்வளவு, 31,500 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் போட்டு செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி உங்களுக்கு வரணும். அவ்வளோதான். என்டர் கொடுத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பெய்டு 2 நாள் 20. இந்த டிடிஎஸ் பெய்டு நார்மல் பேமெண்ட் மாதிரி கிடையாது. அதுக்கு ஒரு கண்ட்ரோல் F போட்டு ஓடி வரணும். ஓகேவா? கண்ட்ரோல் F போட்டு கொண்டு வரணும். இந்த இடத்துல டிடிஎஸ் பேமெண்ட்டுக்கு ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். ஆட்டோ நீங்கள் எஜுகேஷன் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதனால பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1/4/23 2/4/23 அப்படி வச்சுக்கோங்க. இந்த பீரியடில் இந்த டேட் வரைக்கும் உள்ள அமௌண்ட்டு அப்படின்னு கொடுங்க, போதும். என்டர் என்டர் என்டர். இங்கே பேங்கை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். இன்னொரு படம் சொல்கிறேன் பாருங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் தி, கண்ட்ரோல் F, ஸ்டார்ட் பேமெண்ட்டு டிடிஎஸ்ஸு. இங்கே வந்து 1/4/23 2/4/23 இந்த 2 நாள் தான். டிடக்டட் டேட்டு 2 நாள். இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதத்துக்கு வரும், இல்லைன்னா வராது. போட்டு இங்கே போட்டு என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி 1+3 மொத்தம் 3 என்ட்ரி போட்டுருக்கோம். டிஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு என்ட்ரி ஜேபி ஜேர்னல் போட்டுருக்கோம். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு, குப்புசாமி அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட்டு, டிடிஎஸ் ஆன் ரெண்ட். பேமெண்ட் ரேட்டு 2 பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று குப்புசாமிக்கு வாடகை கொடுத்துருக்கோம், அவன்கிட்ட பிடிச்ச டிடிஎஸை கொண்டு போய் கட்டிடுவோம். ஓகேவா? அவ்வளோதான். இவ்வளோ தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு போட்டிங்கன்னா எக்ஸாம் ஓவர். முதல்ல எக்ஸ்பென்ஸ் ஜேவிக்கு அப்புறமா பார்ட்டி பேமெண்ட்டு, டிடிஎஸ் பேமெண்ட். எக்ஸ்பென்ஸ் ஜேவி, பார்ட்டி பேமெண்ட், டிடிஎஸ் பேமெண்ட். எக்ஸாம் ஓவர். இப்போ 2ஆவது மாதம் பாருங்கள். 31 மே மாதம் வாடகை வச்சுக்கோங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 31. ரெண்ட்டுக்கு வந்து ஜேவி புக் பண்ணணும், F7 ஜேவி. ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 35,000. இங்கே கிரெடிட் வந்து குப்புசாமி. இது 2ஆவது மாதம். என்டர் 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 என்டர். இங்கே டிடிஎஸ் ஆன் ரெண்ட் வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மே ரெண்ட் பேரு அப்படின்னு நேரேஷன் வருது. அதுக்கப்புறம் என்னைக்கு பேமெண்ட் பண்ணுறோம், 31 பேமெண்ட் பண்ணுறோம். எல்லாமே 31. பேமெண்ட்டுக்கு ஷார்ட் கி எஃப்ஐ. ஓடி செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு குப்புசாமி செலக்ட் பண்ணிக்கோ. 31 என்டர் என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணி. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் F. இந்த கண்ட்ரோல் F போட்டால் தான் இந்த ஸ்டாச்சுரரி பேமெண்ட் வரும். அதில் எல்லாமே உனக்கு வரணும், ஆட்டோமேட்டிக்காக வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் காட்டும் 1/5 to 31. பரவாயில்ல. டிடக்டட் டேட் இருக்குல்ல, அது வந்து என்ன போடணும், 31/5 வரைக்கும் போகணும். ஏன்னா நீ என்னைக்கு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணியிருக்க, 31/5 புக் பண்ண. ஸோ அந்த டேட்டு தான் இங்கே வரணும். என்டர் அண்டர் செக்ஷன் 194I. என்டர் 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 கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. முடிஞ்சிருச்சு. இப்போ ஜூன் மாதத்துக்கு போட்டு பாருங்க. 30/6 என்ட்ரி. 30/6 போட முடியாது, அதனால 1/6 போடுறேன். என்ட்ரி வந்து 1/6 போடுறேன். ஜூன் மாதம். F2 போட்டு டேட் மாற்றிக்கோ. ஜேவிக்கு F7.
ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 35,000, கிரெடிட்டு குப்புசாமி அக்கௌண்ட்டு, என்டர் டிடிஎஸ் ஆன் ரெண்ட். இது வந்து எந்த மாதம் ரெண்ட்டு? ஜூன் மந்த் ரெண்ட். இது வந்து ஜூன் மந்த். இந்த ரெண்ட்டை எப்போ பேமெண்ட் பண்ணுறோம்? 1/7 பேமெண்ட் பண்ணுறோம். F2 போட்டு 1/7, பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் F. ஓடி போட்டுக்கணும். ஓடி போட்டுட்டு யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம்? குப்புசாமி. எவ்வளோ அமௌண்ட்டு? 31,000. அவ்வளோ. என்டர் சரி. அதுக்கப்புறம் பார்ட்டி பேமெண்ட் முடிஞ்சு டிடிஎஸ் பேமெண்ட் 1/7. எகைன் கண்ட்ரோல் F. டிடிஎஸ்க்கு ஸ்டாச்சுரரி பேமெண்ட் என்டர் கொடுங்க. இந்த இடத்துல 1/6 to 36 கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/7 வரைக்கும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் காட்டும். நீங்கள் 36ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டாது. ஓகேவா? நமக்கு காட்டுதுன்னா எனக்கு ஒரிஜினல் 36 உனக்கு வராது. அதனால் எஜுகேஷன் வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால 1/7 போடுங்க. போட்டு என்டர் கொடுங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஓகேவா? இந்த மாதிரி கையோடு என்ன பண்ணுங்கள், என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இந்த வவுச்சர் டேட் என்னவோ அந்த வவுச்சர் டேட் தான் டில் டிடெக்டட் டேட்டில் வரணும். இந்த வவுச்சர் டேட் இருக்குல்ல, இதுதான் எண்ணி வரைக்கும் டிடக்ஷன்னா 1/6 வரைக்கும் தான் டிடக்ஷன். இதான் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நான் 1/7 போட்டேன், தப்பு. 1/6 பரவாயில்ல. இந்த டேட்டு தான் வவுச்சர் டேட் டிடக்ஷன் டேட். ஓகேவா? இந்த டேட் தான் எது வரைக்கும் டிடக்ஷன் பண்ண டேட். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி முதல்ல எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணணும். அடுத்தது பார்ட்டி பேமெண்ட்டு, டிடிஎஸ் பேமெண்ட். எக்ஸ்பென்ஸு, பார்ட்டி, டிடிஎஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஓவர். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ரிப்போர்ட்டில் போய் பார்க்கணும். டிடிஎஸ் ரிப்போர்ட்டில் பார்க்கணும். டிடிஎஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? டிடிஎஸ் வந்து டாட் டிஓடி டாட், கேட்வே ஆஃப் டேலியில் வந்து டிஓடி டாட். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்டு இதில் ஃபார்ம் 26 அங்கே போய் பாருங்க. அங்கே போய் பீரியடு மாற்றணும். 1/4 30/6 வரைக்கும் பீரியட் மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். டிடக்ஷன் அட் நார்மல் ரேட் காட்டும். இதில் டிடிஎஸ் நீ கட்டிட்ட. எங்கே கட்டிட்ட? 10,500 கட்டிட்டேன். ஆனால் என்ன காட்டுது இங்கே? பேலன்ஸ் பேயபிள் அப்படின்னு. எதனால் பேலன்ஸ் பேயபிள்னு காட்டுது? சலான் ரெக்கன்சிலேஷன் பண்ணலை, அதனால் பேலன்ஸ் பேயபிள் காட்டுது. நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? போயிட்டு சலான் ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு அது இந்த பேலன்ஸ் பேயபிள்லேருந்து போயிடும். சலான் ரெக்கன்சிலேஷன் எப்படி பண்ண முடியும்? இங்கே போங்க, டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸு, லெட்ஜர். அதெல்லாம் டிடிஎஸ் ஆன் ரெண்ட் லெட்ஜர். அதை எடுத்துக்கோ. ஃபுல் பீரியட் செலக்ட் பண்ணிக்கோ. பேமெண்ட்டில் பார்த்துக்கோ. இந்த செக்கு நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோ. இல்லைன்னா இங்கே வந்துருங்க, கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங் வாங்க. பேங்கிங்கில் செக் ரிஜிஸ்டர் வாங்க. அதில் போய் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் டிடிஎஸோட செக்கு நம்பர்லாம் இருக்கும். இப்போ டிடிஎஸோட செக்கு நம்பர்லாம் பாருங்கள். இது வந்து 102, 104, 106. இதுதான் செக்கு நம்பர். இது வந்து செக்கு நம்பர். இது வந்து செக்கு டேட்டு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சலான் ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து நோட் பண்ணிட்டு போகணும். கையில் பேனாவால் நோட் பண்ணிக்கணும். 102 வந்து 2/4. என்ன பண்ணணும்? இங்கே நோட் பண்ணிக்கணும். செக்கு நம்பர், செக்கு டேட். 102 வந்து 2/4. 101, 102. அடுத்தது 104, 120, 104. அது வந்து இன்னைக்கு 31. அடுத்தது 106 வந்து 17. இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிட்டு சலான் ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். டேலியில் வந்து இந்த மாதிரி செக் ரிஜிஸ்டரில் நோட் பண்ணிக்கணும்.
எப்படி நோட் பண்ணிக்கணும்? கேட்வே ஆஃப் டேலி, பேங்கிங்கு, செக் ரிஜிஸ்டர், என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதில் போய்ட்டு டிடிஎஸோட செக்கு நம்பர்லாம் நோட் பண்ணிக்கணும், டேட்டை நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்து டிஓ கொடுத்து சலான் ரெக்கன்சிலேஷன். இங்கே போய்ட்டு நீங்கள் ரெக்கன்சில் பண்ணிக்கணும். பீரியட் செலக்ட் பண்ணி Alt F2 போட்டிங்கன்னா பீரியட் செலக்ட் ஆகும். போய்ட்டு 1/4/23 36 வரைக்கும் 36 வரைக்கும் அல்லது 1/7 வரைக்கும் இப்படி கொடுக்கணும். நீ வந்து 1/7 வரைக்கும் கொடுத்தா இந்த மாதிரி கேட்கும். 3 சலான் காட்டும். 3 சலானையும் ரெக்கன்சில் பண்ணணும். ரெக்கன்சில்னா எப்படின்னா என்ட்ரு கொடுக்கணும். ரெக்கன்சில் இருக்கு பார், Alt R. அதில் போயிட்டு என்ட்ரு கொடுங்க. இங்கே செக்கு நம்பர் கேட்கும். இந்த எக்ஸலை நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, அந்த நம்பர் கொடுங்க. 2/4/2023 பிஎஸ்ஆர் கோடு அதையும் இங்கே போட்டு வச்சுக்கோ. பிஎஸ்ஆர் கோடு இங்கே போய் பார்த்தா தெரியும், கூகுளில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஸ்ஆர் கோடு ஃபார் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு நுங்கம்பாக்கம் பிரான்ச். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஆர் கோடு வரும். இந்த பிஎஸ்ஆர் கோடு நீ கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். சலான்ல இருக்கும். இதில் இல்லை, இது வரைக்கும் பாருங்க. பிஎஸ்ஆர் கோட் 0301488 0301488 மொத்தம் 7 டிஜிட் இருக்கும். ஓகேவா? என்ட்ரு கொடுங்க. அதில் சலான் நம்பர், சலான் நம்பர் 5 டிஜிட் இருக்கும். சலான் டேட்டு 2/4/23. பேங்க் ஓகேவா? இங்கே போய்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணணும். பேங்க்கு, பிரான்ச்சு, இதெல்லாம் ஃபில் பண்ணணும். அப்போ தான் வரும். 101, 104 இது வந்து இன்னைக்கு வந்துருக்கு. 31/5 0301488 சலான் நம்பர் சலானில் இருக்கும். அதை பார்த்து போடுங்க. அது 5, 8 இப்படி இருக்கும். சலான் டேட் போட்டுக்கும். பிரான்ச் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கம். அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இது 101, 106 டேட் பாருங்கள். 1/7/23 0301488 சலான் நம்பர் ஒரு கால் 2ன்னு வச்சுக்கோ. 1/7/23 அல்லது 2/7/23. பிரான்ச் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. பிரான்ச் வந்து நுங்கம்பாக்கம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெக்கன்சில் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ போய் ஃபார்ம் 26 பார்த்தோன்னா பீரியட் செலக்ட் பண்ணி பார்க்கணும். மொதல் குவார்ட்டருக்கு நீங்கள் பண்ணிடுவீங்க. டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன். இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேயபிள் அமௌண்ட்லேருந்து அது பெய்டு அமௌண்ட்டுக்கு மாறிடும். இதை வச்சுருந்தா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்.
இதை வச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். டேலியிலேருந்து எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுங்கிறத இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆக்சுவலாக டிடிஎஸ் நல்லா என்ட்ரி பண்ண கற்றுங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ண கற்றுங்க, அதுலேருந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தந்த வாய்ப்பிற்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.